ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு ஆர்சிபி அணி கேப்டனாக ரஜத் பட்டிதர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு ஆர்சிபி அணி முன்னாள் வீரரான கிரிக்கெட் லெஜண்ட் கிறிஸ் கெயில் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றாது, இதற்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வைத்திருக்கக்கூடிய காரணம் தான் அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுடைய இந்த விமர்சனத்தினால தற்போது விராட் கோலி அவர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆர்சிபி நிர்வாகமுமே பார்த்திங்கன்னா தற்போது ஆடி போயிருக்காங்க. ஆர்சிபி ரசிகர்களுக்கும் இது பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு விராட் கோலி அவர்கள் மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம், ஃபேஃப் டூ பிளசிஸை மெகா ஏலத்தில் கழட்டி விட்ட இவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை விலைக்கு கூட அவரை எடுக்காமல் விட்டுட்டாங்க. இதனால் ஒரு கேப்டன் மெட்டீரியல் இல்லாமல் ஆர்சிபி அணி திணறி போயிருந்தாங்க. மீண்டும் விராட் கோலியை கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்னு ஆர்சிபி எடுத்த முடிவுக்கு விராட் கோலி சம்மதம் தெரிவிக்காமல் விட்டாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் விராட் கோலி அவர்கள் ரஜத் பட்டிதர் அவர்களை கேப்டனாக நியமிக்கும்படி பரிந்துரை பண்ணாங்க. அதன்படி தற்போது ரஜத் பட்டிதர் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக தற்போது நியமிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க சமீப காலமாக சில உள்ளூர் போட்டிகளில் அந்த அணிக்கு அவங்க கேப்டனாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களை தற்போது கேப்டனாக போட்டிருக்காங்க. ஆனால் இது குறித்து தற்போது தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய கிறிஸ் கெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருடமாக ஆர்சிபி அணி கேப்டனாக பல ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே ஆர்சிபி அணி கோப்பையை வெல்ல முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு திறமையான தனித்திறமை வாய்ந்த ஒரு கேப்டன் அணிக்கு இல்லாமல் இருந்தது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த அணியில் எத்தனையோ ஜாம்பவான்கள் விளையாடிருக்காங்க. விராட் கோலி முதற்கொண்டு நான், ஏபிடி வில்லியர்ஸ், அனில் கும்ப்ளே, டேனியல் வெட்டோரி, பிரெண்டன் மெக்கலம், ஷேன் வாட்சன், மிச்சல் ஸ்டார்க், ஃபேஃப் டூ பிளசிஸ் அப்படின்னு பல முக்கியமான ஜாம்பவான் கிரிக்கெட் வீரர்கள் இந்த அணிக்காக விளையாண்டுமே கூட இத்தனை வருடமாக ஒரு முறை கூட ஆர்சிபி அணியால் கோப்பையை கைப்பற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தலை சிறந்த ஒரு ஒரு கேப்டன் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். ஆனால் இது வரைக்குமே அந்த ஒரு தவறை ஆர்சிபி உணராமலே இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்களை ஏலத்தில் எடுப்பதை மட்டுமே தற்போது குறியாக இருக்காங்க. எப்போதுமே ஐபிஎல் போன்ற ஒரு முக்கியமான தொடரில் ஒரு அணி கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னா முக்கியமான கட்டத்தில் ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறமையான கேப்டனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இதுவரைக்கும் ஆர்சிபி அணிக்கு அப்படி ஒரு கேப்டன் அமையவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விராட் கோலி அவர்கள் கேப்டனாக இருந்த போதுமே கூட ஃபைனலுக்கு மிக அருகில் வந்த போதுமே முக்கியமான சமயத்தில் தவறான முடிவை எடுத்தது தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. விராட் கோலி அவர்கள் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தும் சர்வதேச அளவில் பெரிய அளவிலான ஐசிசி கோப்பைகளை வெல்ல முடியாததற்கு காரணமும் அதுதான். அப்படி இருக்கும்போது தற்போது எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத ரஜத் பட்டிதர் போன்ற ஒரு இளம் வீரரை ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக நியமித்தா எப்படி ஆர்சிபி அணி கோப்பையை வெல்ல முடியும்? இந்த வருடம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆர்சிபி அணி கைவிடலை அப்படின்னா அவங்களால கோப்பையை கைப்பற்றவே முடியாது. அதிரடியான திறமையான வீரர்களை எடுப்பது மட்டுமே ஏலத்தில் முக்கிய பங்கு கிடையாது. ஒரு நல்ல கேப்டனை தேர்வு பண்ணுவதும் முக்கியமான விஷயம்தான். அதற்காக அதிக தொகையை செலவிட்டாலும் கூட தவறில்லை அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.